எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? ஓகேங்க. நம்ம ஃபோனில் வர வீடியோ எடுக்க நின்று போகுதுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. இல்லை, இவங்களையெல்லாம் யாரும் ஏதாவது பண்ணுவாங்களான்னு யாருமே போய் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அது சில பேர் உண்மையாக முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அது முழுசாக நடக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களால முடிஞ்ச முயற்சி எடுக்கிறாங்க. எடுக்கிட்டு எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இருக்கிறா. இவங்க பொய் சத்தியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அத்தனை கடவுள் இறங்கி வந்தாங்கன்னா மண்ணோட மண்ணை ஆக்கி விட்டுட்டு போயிடுவார். ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவார். அது மட்டும்தாங்க உண்மையாக இவங்களுக்கு நடக்கும். என்னங்க, ஆண்டவன் ஒருத்த மனசு வச்சு இறங்கி வரணும். ஏன்னா இவங்க எல்லா தெய்வத்து மேலேயும் சத்தியம் பண்ணிக்கிறாங்களா? எல்லாமே உக்கிரமான தெய்வம் தான். முருகர் ஒருத்தர் தான் சாந்தமானவர். கண்டிப்பாக எல்லா தெய்வம் ஒரு நாளைக்கு வச்சு செஞ்சு விடுங்க இவங்கள. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தாங்க இருக்கோன்னு முடிஞ்சால் அந்த நாய்களையெல்லாம் பார்க்காம விட்டுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே இருங்க, தலகாணி எடுத்து வச்சுக்கிறோங்க, கை வலிக்குது. இப்படி தலகாணி வச்சுக்கிட்டோம்னா கை வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இல்லைன்னா சும்மா கையை மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், எனக்கு வலிக்குதுங்க. அப்புறம் இவங்க 2 பேர் எப்படி தெரியுங்களா? இவங்க 3 பேருமே சொல்கிறேங்க. ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிடிக்கல, அவங்க ஏதாவது பணம் கொடுக்குறது நிறுத்துறாங்க, ஏதாச்சும் ஒன்றுன்னு வைங்க, நல்லா வச்சு கிளின்னு கிழிச்சு விட்றாங்க. ஏனுங்க, தரமாக வச்சு இறக்கி விட்டுரு, நல்லா தரமாக இவங்களை வச்சு செஞ்சு விட்டுறாங்க. கடைசியில் அதை ப்ரைவேட்டில் போட்டுறாங்க. போட்டுட்டு மனசில் இருக்கிறது எல்லாம் கொட்டிடுறது. காசு கொடுக்கலையில்ல, எதுவும் பண்ணலையில்ல அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டுட்டு அதை ப்ரைவேட்டில் போட்டு ஐயோ அம்மா தாயேன்னு ஒய்க்கிடுன்னு நடுங்கி காலில் விழுந்து வெளியில் வந்துடுறது. வெளியில் வந்துட்டு என்னங்கிறது கெத்தாக உட்காந்து பேசுறது. அதுதாங்க ஆத்திரம் மயிராக வருது நம்மளுக்கு. காலில் இல்லை, இத்தனை பேர்த்த பேசுகிறா போனால் எதுக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்க? அப்படியே கொடுத்தாலும் மீடியாவில் உட்காந்து அவங்களெல்லாம் அசிங்கமாக கழுவி ஊற்றுறாங்கல்ல. அப்போ வீடியோ எடுத்து போட வேண்டியதானே? அவங்க காலில் விழுந்து கெஞ்சறத வீடியோ எடுத்து போட்டால் தானே இவங்களுக்கு பேசுனதுக்கு ஒரு இதாக இருக்குது. உலகம் பூரா பார்க்குற மாதிரி நல்லா கழுவி ஊற்றிடுவாங்க. 4 செவத்தில் போய் காலில் விழுந்துட்டு வெளியில் கெத்தாக காலரை தூக்கி விட்டுட்டு பேசுவாங்க. இதெல்லாம் இப்போ யாரும் யாருக்கிட்டேயும் போய் அவங்கள அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்குறதில்ல. ஆனால் அவங்களா முன் இன்னொருத்தவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களா, அவங்கள நான் சொல்லலை, இவங்கள தான் சொல்கிறேன். ஆக்டர் இருக்கிறாங்களா, அவங்கள தான் நான் சொல்கிறேன். அவங்களாதான் அவங்க கோபத்தையெல்லாம் மக்கள் முன்னாடி கொட்டி தீர்த்தாங்க. அப்புறம் அவங்க கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க, சொல்லுங்கள். நீங்கள் தான் அவங்கள எதிர்த்து நிற்கிற, நான் அவங்கள இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நீங்கள் தான் முன்னாடி நின்று வீடியோவில் எங்ககிட்ட சொல்கிறீங்க. அதனால நாங்கள் மற்றவங்க எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு சரி எதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ எங்களை மாதிரியெல்லாம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வீட்டில் சுதந்திரம் கிடையாது, காசு பணம் கிடையாது. அதனால் எங்களோட ஆதங்கத்தை எல்லாம் கமாண்டாக போட முடியும். இல்லை என்ன மாதிரி சேனல் வச்சுக்கிறவங்க பேச முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். பின்ன அவங்களையெல்லாம் எதிர்த்து வக்கீல் வச்சு கேஸ் போட்டு அது இதுன்னு பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆள் பலம் கிடையாது, பணபலம் கிடையாது. ஆனால் இவங்க செய்கிற தப்பை நம்ம சொல்ல தான் முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட. பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லும்போது யாருமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க, சரி அதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனால் இவங்களாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. என்னங்க, உண்மையாக சில பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது பண்ணோன்னு. அதில் ஏதாவது இவங்க மாட்டினாதானோ தவிர இவங்க பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிச்சு, இவங்க எந்த ஒரு பண உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இவங்க இருக்கிறதுனால தான் தைரியத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு உடனே வக்கீல் கொடுப்பாங்க, அப்புறம் பணம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கங்கிற ஒரு தைரியத்தில் ரொம்ப ஆடினாங்க. இன்னும் ஆட்டம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்காது, வக்கீல் யாரும் இவங்களுக்காக வரமாட்டாங்க. இவங்க காசு செலவு பண்ணி தான் இவங்க எதாக இருந்தாலும் பண்ணணும். அதனால் கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க தூக்கி உள்ளே வைப்பாங்க, இவங்கள ஏதாவது பண்ணுவாங்கனால யாரும் எதிர்பார்த்து நம்பிக்கை வச்சு ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா?
ஆனால் வந்து வச்சு செஞ்சது தான். எல்லாத்துக்கு முன்னாடியுமே இவங்களையெல்லாம் பேசி மானம் போயிடுச்சு. ஆனால் வந்து இந்த ஆள் இப்போ வரையில் அவளை விட்டு கொடுக்குறதில்ல. ஏன்னா அவள் அவ்வளோ முக்கியம் அந்த ஆளுக்கு. இந்த வயசில் ஒரு பொம்பளை வேணும்னு இவ்வளோ தூரம் இந்த ஆள் தரங்கட்டி இறங்கி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் வந்து அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா இந்த ஆள் செத்துருவேங்கிறவங்களோட லைவில் மிரட்டுறான். இந்த ஆள் மிரட்டுது. ஆனால் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற வயசுக்கு வந்த புள்ள, அந்த பொம்பளை புள்ள உலகம் பூரா பார்க்குற மீடியாவில் வெவ்வேறு நாட்டிலேருந்தும் கூட அவங்க பேசினாங்க. முதல் தடவையில் ரொம்ப அசிங்கமாக அந்த குழந்தையெல்லாம் பேசினாங்க. அப்படியெல்லாம் பேசும்போது கூட இந்த ஆளுக்கு ஒரு ரோசம் வரல. இவங்க இதெல்லாம் மனசில் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க. ஏங்க வாழ வேண்டிய பிள்ளையோட பேரையெல்லாம் இங்கே அவ்வளோ தூரம் எல்லாரும் பேசும்போது இவங்க குடும்பத்தையே இழுத்து வச்சு பேசும்போதில் இந்த ஆளுக்கு ஒன்றுமே வரலையே, ஒன்றுமே இல்லையே. இப்போவும் வந்து இவன் நடிக்க தான் செய்கிறான் இந்த ஆள், தங்கச்சின்னு. எதுக்கு? இவங்களோட காசு பணம் போயிடக்கூடாது, இவங்களுக்கு வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது பூரா போயிருமேங்கிறதுக்காகத்தான். இருங்க, யாரோ கூப்பிட்ட மாதிரி வெளியில் சத்தம் கேட்டுச்சுங்க, அதை பார்த்தேன். அப்புறம் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து எந்த காசும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இதே இவங்கள மாதிரி நம்ம ஒரு பலத்தோடு இருந்தோம்னு வைங்க, கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு விடவே மாட்டோம். என்ன, இந்த ஆளுக்கு உண்மையான பாசம் அக்கறையெல்லாம் இருந்திருந்ததுன்னா இவங்கள அன்றைக்கெல்லாம் அத்தனை பேர் பேசும்போது அவங்க அம்மாவுக்கு சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் பேசுகிறேன், அதுக்கப்புறம் வந்து குற்றாலம் போனது, அங்கே போனது, கோவா அங்கேயும் இங்கேயும் போனது, இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு